நம்ம நாட்டில் அரசியல்வாதிங்க நிறைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தொகுதிக்கு போனாங்கன்னா அங்க மக்கள் குடிநீர் எங்க ஊர்ல இல்லைங்க, குடிக்கவே தண்ணி இல்ல, ரொம்ப பஞ்சமா இருக்கு, உடனே ரெடி பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்கன்னா எம்எல்ஏவோ எம்பியோ சரிம்மா நான் ரெடி பண்றேமா அப்படின்னு தாசில்தாருக்கோ கலெக்டருக்கோ போன் அடிப்பாங்க. சீக்கிரம் பண்ணி கொடுங்க, சீக்கிரம் போர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்கிட்ட சரிம்மா ஒரு வாரத்தை ரெடி பண்ணி கொடுத்துறோமா, தண்ணி வந்துடும் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு கார்ல ஏறி பறந்து போயிடுவாங்க. ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் ஜெயிச்ச முதலாக ஜெயிச்ச அவரோட சொந்த தொகுதியில மக்கள் அவர்கிட்ட கோடை காலங்கள்ல எங்க ஊர்ல தண்ணி இல்லைங்க, ரொம்ப குடிக்கவே ரொம்ப 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கிறதா இருக்கு, தண்ணி அங்க போனாலும் தண்ணி வர மாட்டேங்குது, போர் எல்லாம் வத்தி போச்சு அப்படின்னு ஜனங்க முறையிட்டாங்க. கேப்டன் மற்ற எம்எல்ஏக்கள் மாதிரி மற்ற எம்பிக்கள் மாதிரி செய்யாம உடனே தன்னுடைய சொந்த பணத்துல செலவு பண்ணி 15 தண்ணி லாரிகள் ரெடி பண்ணி தண்ணி இல்லாத அந்த பகுதிகளாம் தண்ணி உடனே கொடுத்து மக்களோட தாகத்தை தீர்த்தாருங்க. அவர் முதலாக ஜெயிச்ச தொகுதி விருத்தாசலம் தொகுதி. அவர் கொடுத்த அந்த குடிநீரை பருகியவன் நானும் ஒருவன். கேப்டன் எப்போதுமே ஒரு வித்தியாசமான நல்ல மனுஷங்க.